ஆன்மீக தகவல் டிவி என்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். ஆன்மீக தகவல் டிவி நேயர்கள், கண்கண்ட தெய்வமான சபரிமலை ஐயப்பனின் பெருவழி பாதை வழியாக நடந்து சென்று காண்பது என்பது இறைவன் மணிகண்டனை நேரில் விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு ஈடாகும். 41 கிலோமீட்டர் தூரம் வெறும் காலால், அதுவும் காடு மலை கடந்து வியர்வை சிந்தி நம் பாவங்களை கரைத்து கொண்டே ஐயப்பனை காண செல்வது அலாதியானது, அற்புதமானது. அந்த அழகிய தருணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றோம். பெருவழி பாதை எவ்வாறு செல்வது? பேருதோடு, காலை கட்டி, அழுதா நதி, அழுதா மலை, கல்லீடுங்குன்று, இலச்சிப்பாறை, முக்குழி தாவளம், கருங்காடு தோடு, கரிமலை ஏற்றம், கரிமலை இறக்கம், பெரியானை வட்டம், சிறியானை வட்டம் முடிந்து பம்பையை அடைவார்கள். பெருவழி பாதை யாத்திரையில் செய்ய வேண்டியது: காலை கட்டியில் வெடி வழிபாடு செய்து பக்தர்கள் வணங்குவார்கள். அழுதா நதியில் நீராடி கல்லெடுப்பார்கள். அழுதா நதியில் எடுத்த கல்லை கல்லீடும் குன்றில் வீசி கருப்பசாமியை வணங்குவார்கள். முக்குழி தாவளத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் வழிபடுவார்கள். சென்று பம்பையில் முடிகிறது. பம்பை நதியில் நீராடி கன்னிமூல கணபதியை வணங்கி சபரிமலைக்கு சன்னிதான யாத்திரை தொடங்கும். இந்த யாத்திரை 7 கிலோமீட்டர். பம்பையிலிருந்து நாம் செல்லும் பொழுது செய்ய வேண்டியவை: நீலிமலை ஏற்றம் முடிந்த பிறகு நீலிமலை இறக்கம். சரங்குத்தியில் நாம் கொண்டு வரும் அம்புகளை குத்தும் இடமும் இங்கேதான் உள்ளது. சன்னிதானத்தில் 18ஆம் படி கருப்பசாமியை வணங்கி ஐயப்பன் தரிசனம் செய்து ஐயப்பேசகம் செய்து வழிபடுவது சிறப்பு. மஞ்சள் மாதா வழிபாடு செய்து தேங்காய் உருட்டி காணிக்கை செய்வார்கள். கன்னிசாமிகள் மணியை கட்டும் இடமும் இந்த மஞ்சள் மாதா கோவில் தான். இந்த யாத்திரை கடக்கும் நேரம், இந்த பயணத்தின் கடக்கும் நேரம், எரிமலையிலிருந்து ஓர் இரவு ஓர் பகல் சன்னிதானம் அடைந்து விடலாம். மகர ஜோதி செல்ல விரும்பும் பக்தர்கள் அங்கு ஏற்றாது போல் பயணத்தை தயார் செய்து கொள்ளவும். இந்த 48 கிலோமீட்டர் பெருவழி பாதையில் செல்லும் பொழுது, ஐயப்பனை நாமத்தை கூறிக்கொண்டே செல்லும் பொழுது, நீங்கள் நினைத்த வேண்டுதலை ஐயப்பன் நிறைவேற்றி தருவார் என்பது காலம் காலமாக உள்ள நம்பிக்கை. சுவாமியே சரணம் ஐயப்பா.